அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நெல்லை சங்கீத சபா தனது வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறது. இன்று நமது சபாவில் சிறப்பு சொற்பொழிவாளராக திரு கே பாஸ்கர் அவர்கள் அபுதாபியிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஔவையின் அமுத தமிழ் என்ற தலைப்பில் அவர்கள் பேசுகிறார்கள். அறிமுகம் திரு கந்தப்பன் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைப்பார்கள். அவர்களையும் உங்களையும் வரவேற்பதில் சங்கீத சபா பெருமை அடைகிறது. நிகழ்ச்சிக்கு முன்னர் சுவாமி அவர்கள் இன்வோகேஷன் திரு கணேச பட்ரவாள் அவர்கள். ஓம் கணானாஹம் த்வா கணபதிஹம் கவாமஹே கவிம் கவீனாமுபவஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதான ஷண்வன் ரோதபிஸ்ஸேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஹதே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. வாகர்த்தா விவசம் ப்ரத்தோ வாகர்த்த பிரதிவக்தயே ஜகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ ஷண்முகம் ஷட்குணம் தேவ குமாரம் குணபூஷணம் தேவசேனாபதிம் வந்தே சர்வகார்யார்த்தசித்தயே. ஷண்முகநாத சுவாமி பிரசாத சாலை குமாரர் சுப்பிரமணிய சுவாமி பிரசாத சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம் குரு கடாட்சம் அனுகிரக பலப்பிரசாத சித்திர்பவது க்ஷேமோஸ்துனः சுபம் பவது. எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வர பெருமான் அனுகிரகம் என மாணிக்க வாசகர் அற்புதமாக சொல்வார். அவன் அருளாலே அவன்தான் வணங்கி இறை அருளும் குரு அருளும் துணை நிற்க அற்புதமாக நமது நெல்லை சங்கீத சபா அற்புதமான பெரிய பெரிய மகான்கள்லாம் இங்கு வருகை புரிந்து இந்த இடத்துல 100 வருஷம் இல்லையா அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் ஏன்னா இப்போ தலைவர்கள் ஐயா அவர்கள் துணைத் தலைவர்கள் செயலாளர் பொருளாளர்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம சங்கீத சபாலையும் நமது திருநெல்வேலி மக்கள்லாம் இதை கேட்டு பயன்பெற வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு சபா என்று சொன்னாலே அந்த இடத்துல ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும். ஆன்மீக நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி தமிழ் சான்றோர்களுடைய நம்ம முன்னோர்கள் தமிழ் ஔவையார் அருள் பாட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க என்னென்னா அமுது தமிழ் தமிழுக்கு பெயர் போனவரே அம்மா ஔவையின் அமுத தமிழ். தமிழ் என்று சொன்னாலே தேன் என்று பொருள். அந்த இன்பமான அந்த தேன் தமிழ் சுவையை நான் ஏற்கனவே அறிமுகப்படுத்த வேண்டாம். ஏற்கனவே அவர் கந்தப்பன் அவர்கள் அறிமுகப்படுத்த அடுத்தாலும் அவங்க வருவாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம். ஏன்னா அகஸ்தியர் சொல்கிறாராம் எல்லாரையும் அழைச்சிருக்கிறா, முருகப்பெருமானை மட்டும் அழைக்கலை ஒரு தமிழ் இதில். அப்போ அவர் சொல்கிறார், என் நாவிலே தமிழாக நீதான் இருக்கிறாய், அதனால் உன்னை நான் அழைக்கணுங்கிறதே கிடையாது. நான் இங்கே வந்து சொன்னாலே முருகனே இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஔவையாருடைய அமுத தமிழ் தமிழ் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கே ஔவையம்மா பாட்டி இருக்கிறார். அதனால தான் ஔவையனுடைய அமுத தமிழ்னு இந்த தலைப்பு வச்சுருக்கிறாங்க. அந்த தலைப்பு அற்புதமாக திரு அபுதாபியிலேருந்து வந்திருக்கிறாங்க திரு பாஸ்கர் அவர்கள். அற்புதமாக சூரிய பிரகாசம் பாஸ்கரோ ரவிஹி என்று சொல்கிறார் இல்லையா. பாஸ்கரோ ரவிஹின்னா ரவி என்று சொன்னாலே சூரிய பகவான். அப்படிப்பட்ட அந்த பாஸ்கர் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் அமுத தமிழாக ஔவையினுடைய அமுத தமிழ் அந்த தலைப்பை நமக்கெல்லாம் இப்போ கேட்கறதுக்கு ஒவ்வொரு அற்புதமாக வருகை தந்திருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே கந்தப்பன் ஐயா வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் சாலைக்குமார சுவாமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற வேண்டும். அதே போல் எங்கள் பிள்ளையார்பட்டியில் அண்ணா சொல்லிகிட்டே இருப்பாங்க, தமிழ்லாம் நல்லா கேட்கணும். ஏன்னா எங்கள் ஆகம பாடம் எப்படி படிக்கிறீங்களோ அந்த மாதிரி தமிழும் கேட்டு அறிதல் வேண்டும். ஆகமம் ஒரு பக்கம் இயங்கி கொண்டு இருக்கிறன்னா தமிழும் அதோடு சேர்ந்து இயங்க வேண்டும். எண்ணிலா ஆகமங்களும் தமிழ் திருமுறை பாராயணங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் குருநாதர் அண்ணா அங்கே பிள்ளையார்பட்டியிலேருந்தும் பிரசாதம் வந்திருக்கின்றது. எப்படி இங்கே நம்ம ஊரில் சாலைக்குமார சுவாமி பிரசாதம் வந்திருக்கோ அங்கேருந்து நம்ம பிள்ளையார்பட்டியிலேருந்து எங்கள் அண்ணா விநாயக பெருமானுடைய பிரசாதம். ஏன்னா அவங்களுக்கு ஐயாவுக்கு சைவ நெறி செம்மல்ல அங்கே பட்டம் கொடுக்கணும். ஏன்னா அந்த எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க எங்கள் குருநாதர். ஏன்னா அங்கே 600வது இணையதள அண்ணா நிகழ்ச்சின்னு இணையதளம் மூலமாக தான் அங்கே நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஐயா அவர்கள் நேர் வழியாகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இணையதளத்தில் வந்து போட்டால் தெரியும், அதில்
சிவஸ்ரீ அண்ணா இணையதள நிகழ்ச்சி. அதில் ஐயாவும் பங்கு பெற்றிருக்கிறாங்க. ஐயாவும் அந்த தமிழ் இதெல்லாம் வாக்கியங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு சைவ நெறி சமய செம்மல்னு இந்த பட்டம் வந்தது இங்கே சங்கீத சபாவில் எங்கள் அண்ணாவுடைய ஆசையோடு, அவர் குருவுடைய ஆசை. அதனால தான் இறை அருளும் குரு அருளும் அவருக்கு பரிபூர்ணமாக நிறைந்திருத்தல் வேண்டும்னு நமது பிள்ளையார்பட்டியிலேருந்து வருகின்றிருக்கக்கூடிய நமது திருச்செந்தூர் சிவாச்சாரியார், திருச்செந்தூரில் நீங்கள் ஒரு கும்பாபிஷேகத்தில் பார்த்துருக்கலாம், பிரதான சிவாச்சாரியார் சிவஸ்ரீ முத்துக்குமார சிவாச்சாரியார் அவர்களும் இங்கே இணைந்து நம்ம சங்கீத சபாவினுடைய தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நமது பக்தர்கள்னு சொல்லக்கூடிய ஆன்மீக சிவனைய செல்வர்களுடைய எங்கள் குருநாதருடைய மூலமாக, ஏன்னா அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா அங்கே அண்ணாவுடைய அந்த அனுக்கிரகம் எங்களுடைய சிவாச்சாரியார் அண்ணா அவர்கள் பிரசாதம் கொடுக்கல. அன்பர்களே, உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையமும் பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ பிச்சைக்குருக்கள் அண்ணா அவர்களின் சிவநெறி கழகமும் இணைந்து நடத்திய விழாவில் வேத ஆகம பாடசாலையில் 19/7/25 அன்று நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் அன்னாருக்கு விருது வழங்கப்பட்டது. குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் 46வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ தெய்வசிகாமணி பொன்னம்பல தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள், திரு கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் 103வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவப்பிரகாச தேசிய சத்தியஞான பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள், திரு கைலாய பரம்பரை தர்மி ஆதீனம் திருமுறை பொன்னேடு கண்டெடுத்த 27வது குருமகா சன்னிதானம் கைலை நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் அவர்கள் திருக்கரங்களால் வழங்கியும் கௌரவித்தனர். முப்பெரும் ஆதீனங்கள் முன்னிலையில் வழங்கப்பட்ட விருதை இன்று சங்கீத சபாவில் நமது பிச்சைக்குருக்கள் அவர்களது சிஷ்யர் திரு குமார் பட்டர் மற்றும் கோமதி சங்கர் அவர்கள் வந்து அவர்களை ஆசீர்வாதத்துடன் இந்த பட்டத்தை அளிக்கிறார்கள். ஓம் த்ருவந்தே ராஜாவர்ணோ த்ருவந்தேவோ ப்ருஹஸ்பதிः த்ருவந்தயந்திரச்சாக்னிஸ்தராட்சம் தாவேதாம் த்ருவம் பர்வதைவாவிதாகலேः இந்திர இவேஹத்வஸ்திஷ்டா யராஷ்டமுதாரணாம் அபிதந்தம் யதः அதரேஷம் தோஷத்ரவः இந்திரஜவ பிரத்ரஹாதிஷ்டா தேவீ வாஜமதயம் தேவாः தாம் விஸ்வரூபா பஷவோ மதந்தே சானானுந்திரே தமார்த்தந்தோஹானாः தேவர்வாஹமானவதத்ததைதோ ஆரம்பகால சுபமுகூர்த்தः பவந்தः அனகிருண்ணந்தோ சுபமுகூர்த்தோஸ்து. நெல்லை சங்கீத சபா சார்பில் திரு கே பாஸ்கர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்க திரு கிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திரு கந்தப்பன் அவர்களுக்கு திரு தளவாய்நாதன் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். திரு கணேச பட்டர் அவர்களுக்கு அவோயின் அருட்செல்வர் தமிழ்கடல் திரு கே பாஸ்கர் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். திரு கணேச பட்டர் அவர்களுக்கு திரு கே பாஸ்கர் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். சுப்பிரமணிய சுவாமி திரு குமார் பட்டர் அவர்களுக்கு திரு கோமதி சங்கர் அவர்களுக்கு அறிமுக உரை திரு கே கந்தப்பன் அவர்கள். இனிய மாலை வணக்கம். அமுதே தமிழே, என் உயிரினும் மேலான தமிழே என்று சொல்வோம். அந்த தமிழை வளர்த்த பெரியவர்கள், வளர்த்து கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து,
இங்கே வந்திருக்கும் நம்முடைய பாஸ்கர் அவர்கள் சிறப்பு சொற்பொழிவாளர் அவர்களுக்கும், நம்முடைய சிறப்பு வாய்ந்த நெல்லை சங்கீத சபா தலைவர் அவர்கள், செயலர் அவர்கள், பொருளாளர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இங்கே வந்து இந்த சொற்பொழிவை கேட்க வந்திருக்கும் உங்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை சொல்லி, ஒரு சிறிய அறிமுகம் திரு பாஸ்கர் அவர்களை பற்றி. அவர்கள் நிறைய விருதுகளும் பட்டங்களும் வாங்கியிருக்கிறார்கள். அதிலே ஒன்று தான் இப்பொழுது சமீபத்திலே பிள்ளையார்பட்டியிலே வாங்கிய சைவநெறி செம்மல். அது இப்பொழுது அவருக்கு இங்கே அளித்து பிள்ளையார்பட்டியிலே இருந்தே வந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். திரு பாஸ்கர் அவர்கள் தொழில் முறையில் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், அதாவது ரசாயன பொறியாளர். அவர்கள் வந்து அபுதாபி நேஷனல் ஆயில் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனியில் ரிஃபைனரியில் கேஸ் செக்ஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி இருந்து இந்த சின்ன வயசில் இவ்வளவு தமிழ் ஆர்வம், இவ்வளோ மடை திறந்த வெள்ளமாக தமிழ் பேசுகிறது, அப்புறம் அவங்க புத்தகமும் வெளியிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கடவுளோட அருள் இல்லைன்னா அதெல்லாம் கிடைக்காது. எனக்கு அவங்க எப்படி அறிமுகமானாங்கன்னா, நானும் மாதம் மாதம் திருநெல்வேலிக்கு வருவேன். என் அப்பா அம்மா இங்கே இருக்காங்க, அக்கா வந்திருக்காங்க, அக்கா தான் பார்த்துக்கிறாங்க. ரயில் சிநேகத்தெல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க, ரயில் விட்டு இறங்கணுன்னு முடிஞ்சிடும்னு சொல்லுவாங்க பொதுவாக. அதுக்கு எப்பொழுதுமே விதிவிலக்குகள் உண்டு அல்லவா? அது மாதிரி நாங்கள் ஒரு ரயிலில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, திருநெல்வேலி வந்துட்டு இருக்கும்போது, நான் ராமகிருஷ்ண விஜயம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஐயா கேட்டாங்க, இந்த புக்கெல்லாம் படிப்பீங்களா அப்படின்னாங்க. ஆமாம் படிப்பேன், ஆயுள் சந்தாவை கேட்டிருக்கார் ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே பேசி பேசி வரும்போது அப்போ தான் ஐயாவுடைய ஆளுமையும் வீச்சும் தெரிஞ்சுது. அதிலேருந்து தொடர்ந்து நாங்கள் நட்பில் இருக்கிறோம். சென்னையில் ஐயா வந்து எப்போ பேசினாலும் எனக்கு சொல்லுவாங்க. நான் சென்னையில் போய் அந்த நிகழ்ச்சியில் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் மாதத்தில் 10 நாள் இங்கே இருப்பேன். இங்கே வரும்போது அதே மாதிரி ஆறுமுக ஐயா அவர்களுடைய அறிமுகமும் ஒரு என்ன சொல்கிறது, ஆக்சிடெண்டல் இது விபத்து மாதிரின்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவங்கள ஒரு சட்ட இதுக்காக ஆலோசனைக்காக போயிருக்கும்போது தான் பார்த்தா அவங்க வீட்டில் ஃபுல்லாக நெல்லை சங்கீத சபா அப்படியே இருக்குது. சார் அப்போது நீங்கள், ஆமாம் நான் தான் தலைவர் அப்படின்னாங்க. அப்போ சார் நானும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் கலந்துக்கிறேன், என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். ஏன்னா நான் இங்கே சென்னையில் ஊரில் இருந்தேன்னா ஒரே கம்ப்ளைண்ட் எங்கள் வீட்டில் அதுதான், வீட்டிலே இருக்க மாட்டேன். காமராஜர் அரங்கம், நாரத கான சபா, ரசிகர் ரஞ்சினி சபா எல்லாத்துலேயும், அப்புறம் டேக் ஆடிட்டோரியம் மயிலாப்பூர், என்ன இது ட்ராமா கச்சேரி எல்லாம் போயிட்டுருப்பேன். அதனால் இங்கே வந்து சொன்னேன். ஐயாவும் என்னை வந்து சரி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த நெல்லை சங்கீத சபா வந்து 80 ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ரொம்ப சிறப்பு வாய்ந்த சபா. இங்கே வராத ஆளுமைகள், இயல், இசை, நாடகம் 3 துறைகளிலுமே உள்ள பெரிய பெரிய மேதைகள், ஆளுமைகள் வந்து இங்கே நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இது கொஞ்சம் அவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய நிலைமையில் இல்லை. ஆறுமுக ஐயா அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து இதை எப்படியாவது பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எல்லாரும் அவருடைய கருத்தை பலப்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து இந்த டிவி வந்து பாதி வாழ்க்கையை கெடுத்தது. அது இடியட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட மோசமான இடியட் பாக்ஸ் இந்த செல்ஃபோன் எல்லாம் ஸ்மார்ட் ஆகிடுச்சு, மக்கள் எல்லாம் இடியட் ஆகிட்டான்னு சொல்லுவாங்க. எப்போ பாரு எல்லோரும் என்னையும் சேர்த்து எப்போ பார்த்தா அது ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்தால் தான் மெசேஜ் வந்திருக்கா, வரலைன்னா இவங்களுக்கு ஒரே கை காலெலாம் பதட்டமாயிரும் போலுக்கு. அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழை வளர்க்கணுன்னு பாஸ்கர் ஐயா மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா, எப்போல்லாம் அவங்களுக்கு அவங்க கம்பெனியில் லீவ் கிடைக்குதோ சொந்த செலவில் இந்தியாவுக்கு வந்து எல்லா ஊர்லேயும் எல்லா மேடையிலையும் பேசுகிறாங்க. பட்டு திருநெல்வேலியில் முதல் முறையாக சங்கீத சபா மூலமாக அறிமுகப்படுத்தலை. சங்கீத சபா பெருமை கொள்கிறது. அதுக்கு வாய்ப்பளித்த ஆறுமுக ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நல்ல விஷயங்கள் போய் சேரணும் எல்லாருக்கும். எல்லோரும் வந்து சினிமா, டிவி அப்படியே உட்காந்து சீரியல் பார்த்துட்ருக்காங்க. ஒரு நல்ல தமிழ் கேட்குறதுக்கு வரமாட்டேன்றாங்க. அது எப்படியாவது அவங்களெல்லாம் இந்த பக்கம் இழுத்துட்டு வரணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நேரம் பேசினா போர் அடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் சுருக்கமாக அவங்கள பற்றி சொல்லிடுறேன். அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா பொருணை பாஸ்கர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பொருணைன்னா உங்களுக்கு தெரியும், தாமிரபரணி ஆறு, வற்றாத ஜீவநதி. அது மாதிரி அவருடைய சிந்தனையும் செயலும் அவருடைய பேச்சும் என்றைக்குமே வற்றாத ஜீவநதி மாதிரி மடை திறந்த வெள்ளம் மாதிரி ஓடிட்டுருக்கும். அவர் தென்காசி சொந்த ஊர்.
அதனால் குற்றாலம் சாரல் மாதிரி அவருடைய பேச்சு இருக்கும். ஆனால் அது கேட்க கொடுத்து வைக்கணும். இன்னும் போக போக நெல்லையில் அவரை நிறைய பேர் வந்து அந்த பேச்சை சுவைப்பார்கள் என்று நம்புகிறேன். ஆனால் அவங்களுக்கு பிடித்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ஔவையின் அருட்செல்வர் தான் அவருக்கு பிடிச்சது. அவர் நிறைய பட்டங்கள் வாங்கியிருந்தா கூட அவங்களுக்கு பிடிச்சது வந்து ஔவையின் அருட்செல்வர். ஏன்னா அந்த அளவுக்கு ஈடுபாடு அவங்களுக்கு. அது போக தமிழ் கடல் அப்படின்னு பட்டம் கொடுத்தாங்க. திருநெல்வேலியில் தமிழ் கடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நெல்லைக்கண்ணன் அவர்கள் மட்டும்தான். இப்போ அவங்க மறைவுக்கு பிறகு தைரியமாக சொல்லவிட்டு அவரே சண்டைக்கு வருவார், அவரே சொல்லுவார் நான் மோசமான ஆள் அப்படிம்பார். அதனால் இப்போ அவர் மறைவுக்கு பிறகு இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, அது அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்தது உச்ச நீதிமன்ற மேனாள் நீதிபதி ராமசுப்ரமணியம் அவர்கள். நான் அவர் கூடயும் ஒரு 40 வருஷம் முன்னாடி கொஞ்சம் அறிமுகம், கொஞ்சம் பழக்கம்லாம் உண்டு. இப்போ அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அதனால் நீதிமன்ற நீதிபதியை கொடுத்தனால வேறு யாரும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னொரு டைட்டில் வந்து தமிழ் கடல் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இப்போது அந்த 19ஆம் தேதி பிள்ளையார்பட்டியில் சைவநெறி செம்மல் இந்த ஆன்மீக கழகத்தில் 3 பெரிய ஆதீனங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வந்து அது சிறப்பெல்லாம் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்கல. சிவாச்சாரியர் சந்தோம் அரேஞ்ச் பண்ண நிர்வாகிகளுக்கும் தலைவருக்கும் நன்றி. அப்புறம் கண்ணதாசன் வளர் தமிழ் செம்மல் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் காவிரி மைந்தன் அப்படின்னு ஒருத்தர் பம்மலில் சென்னையிலேருந்து நடத்திட்டுருக்காரு. அண்ணா நூற்றாண்டு நூலகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. யாராவது பார்க்கலன்னா சென்னைக்கு வந்தால் பாருங்கள். மதுரையிலையும் அது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதில் மாதம் நிகழ்ச்சி நடக்கும். அதில் ஐயா பேசுனாங்க 2 நாள். ஒரு நாள் அவங்க புத்தகமும் வெளியிட்டாங்க. அரணெனப்படுவது யாதெனின் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டவங்க வந்து மேனாள் நீதியரசர் ஜெகதீசன் அவர்கள். வெளியிட்ட புத்தகத்தை வாங்கிக்கிட்டவங்க வந்து கலைமாமணி பேராசிரியை சாரதா நம்பியார் ஒருவரான். அவங்க தான் இப்போது சென்னை கம்பன் கழகத்துடைய செயலாளராக இருக்காங்க. ஐயா அவங்க வந்து இப்போது 10ஆம் தேதி சென்னையில் கம்பன் கழகத்தின் பொன்விழா ஆண்டில் பேச போகிறாங்க. ஏன்னா இவங்க பாரதிய வித்யா பவன் சென்னை மயிலாப்பூரில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுனாங்க, தமிழ் 63 நாயன்மார் அப்படின்னு. அதில் பேசும்போது சாரதா நம்பியார் அம்மா வந்திருந்தாங்க. வந்து பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ நாள் எங்கே உங்களை விட்டுட்டோம், அடுத்த கம்பன் விழாவில் நீங்கள் பேசியே நாங்கள் உங்களை கட்டாயமாக பண்ணுறோன்னு அப்போயே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இவர் பேசும்போது 1 மணி நேரம் பேசினார். ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருப்பாங்க ஐயா. உலகநாயகி பழனின்னு ஒரு பேசுகிற பேராசிரியர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சாருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து குறிப்பெடுத்து சொன்னாங்க, இந்த 1.5 மணி நேரத்தில் 18 இலக்கியங்கள்லேருந்து மேல்கோள் காட்டினார். அப்போது எந்த அளவுக்கு ஆழ்ந்த வாசிப்பு, ஆழ்ந்த ஞாபக சக்தி, அதை சரியான இடத்துல கொண்டு வந்து வெளிப்படுத்தல் எல்லாம் வந்து இறையருளால் கிடச்சிருக்கு. ஸோ பாஸ்கர் ஐயாவோட நட்பு எனக்கு கிடைச்சது உண்மையில் இறையருள் தான். அதே மாதிரி ஆறுமுக ஐயாவுடைய அருள் கிடைச்சதும் இறையருள் தான். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அது எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு குருவை அடையணும்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணம் போதும் உங்களுக்கு. குருவை நீங்கள் தேடி போக வேண்டாம், குரு உங்களை தேடி வருவார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் கேட்கணும், பேசணும், அப்படி ஒரு எண்ணம் கிடைக்க இருந்தனால இறையருளால் அவரை ரயில் பயணத்தில் சந்தித்தேன். இவரை ஒரு சட்ட ஆலோசனத்துக்காக போகும்போது சந்தித்தேன். ஸோ வந்து இப்போ இன்றைக்கி அது வரைக்கும் இந்த பெரிய பெரிய மேதைகள்லாம் நின்ன மேடை இங்கே நிற்கலாம் எனக்கெல்லாம் தகுதி இருக்கான்னு தெரில. தகுதி வாய்ந்த ஒரு நபருக்கு அழைத்து பேச வைக்கிறாங்க, விருது கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போது உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. நானும் உங்களை எல்லாரையும் மாதிரி பெரிய ரசிகன், அவ்வளோதான். அதை விட பெரிய தகுதி ஒன்றும் வேண்டாம். ஞானக்குரல், அப்புறம் ஆத்திச்சூடி ஒன்றுன்னா போட்டிருப்பாங்க. அது உலகத்தில் இருக்கிற அவருடைய நட்பு வட்டாரத்தில் எல்லாருக்கும் தினம் போகும், எல்லோரும் ஆர்வமாக பார்த்துட்ருப்பாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு தமிழில் ஈடுபாடு உள்ளாளுவார். ரொம்ப ஆச்சரியப்படுது. அதாவது ஐயாலாம் தமிழ் ஆசிரியராக இருந்து தமிழில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சிறப்பு. 38 வருஷமாக திருக்குறள் இது நடத்தியிருக்காங்க. ஆனால் ஒரு இளம்பிறை மணிமாறன் அம்மாவும் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஒரு நல்ல விஷயம் சத்சங்கத்தில் சேரணும்னு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அந்த எண்ணம் இருந்தால் போதும். அதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, 2 பேருமே அதே கருத்தை சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஊருக்கு போகணும், பஸ் போகிறீங்க, ஒரு திருச்செந்தூர் சஷ்டி விழாவோ அல்லது சங்கரங்கோயில் தவசோ, ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. இப்போ நம்மெல்லாம் 67, 70, 80 வயசு, கூட்டத்தில் மூடி அடித்து பஸ் ஏற முடியாது, கூட்டம் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த கூட்டத்தில் போய் நடுவில் நின்றுக்கோ, போகிறவங்கலாம் ஒன்று ஏற்றி விட்டுருவான். அதே மாதிரி நீங்கள் நல்ல எண்ணம் வேணும், நல்ல செயல் வேணும்னா, சத்சங்கத்தில் நீங்கள் சேரணும்னா அந்த எண்ணம் போதும் உங்களுக்கு, அதுவே உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல கற்றறிந்த அறிஞர்களை கூப்பிட்டு பேச வச்சு எல்லோரும் சத்சங்கத்தில் போகணும். அப்புறம் துறவிகளுக்கான 8 இலக்கணங்கள் அப்படின்னு ஒரு இது எழுதியிருக்காங்க. அப்புறம் நடராஜர் கால் மாறி ஆடிய ரகசியம் என்ன தெரியுமா, அது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, அதுவும் பாருங்கள். அப்புறம் வந்து ஐயா வந்து
கம்பன் கழகம் கோயில்பட்டியில் மாது அவர்கள் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய புதல்வர் அவங்க தலைமையில் பேசியிருக்காங்க. இப்போ கோயம்புத்தூரில் கம்ப வாரிதி இலங்கை ஜெயராஜ் ஐயா தலைமையில் பேசியிருக்கிறாங்க. அப்புறம் நெல்லை சங்கீத சபாவோட இன்னும் மூத்த சபா தென்காசி திருவள்ளுவர் இப்போ 98ஆம் ஆண்டில் ஐயா பேசியிருக்காங்க. இப்போ 100வது ஆண்டு ஆக போகுது. அதுமாதிரி அவங்க எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் பல கல்லூரிகள் பல பள்ளிகளில் போய் பேசியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா ஊர்லேயும் பேர் இருக்குது. திருநெல்வேலியில் இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு இறையருள் இருந்திருக்கு. இனிமே அவங்க அடிக்கடி திருநெல்வேலிக்கு வருவாங்கன்னு நம்புவோம். நம்மளும் அவங்கள வரவேற்போம். ஐயா அவர்கள் தலைமையில் இன்னும் நிறைய சொற்பொழிவுகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். இங்கே நிறைய இயல் இசை நாடகம் தலைத்து ஓங்கணும் திருநெல்வேலியில். நானும் திருநெல்வேலிக்கு வரும்போதெல்லாம் என்னால் முடிஞ்ச உடல் உழைப்போ என்ன உழைப்போ மற்ற எந்த உதவியோ செய்ய தயாராக இருக்கிறேன். பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்தமைக்கு ரொம்ப நன்றி சொல்லி, அதே மாதிரி அருண் ஐயா, சந்திரமௌலி ஐயா, தளவாய் ஐயா எல்லாருக்கும் நன்றி சொல்லி, நடேசன் ஐயா எல்லாருக்கும் நன்றி சொல்லி, அடிக்கடி நம்ம எல்லாம் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க நன்றி. தென்காசியிலிருந்து பள்ளி குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு 10 நிமிஷம் ஆத்திச்சூடி சொல்வார்கள். அதுவும் ரொம்ப சிறப்பான விஷயம். ஐயா அவர்களே மகிழ்ச்சி கொள்வார்கள். ஏன்னா பள்ளி பிள்ளைகள் சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஔவையார் எழுதின ஆத்திச்சூடி சொல்ல ரொம்ப சிறப்பு. வணக்கம். ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி. அறஞ்செய்ய விரும்பு, நல்லன செய்ய ஆசைப்படு, ஆறுவது சினம், கோபத்தை அடக்கிக்கொள், இயல்வது கரவே, உன்னால் கொடுக்க முடிந்த பொருளை ஒழிக்காமல் கொடு, ஈவது விளக்கில் ஒருவர் மற்றொருவருக்கு கொடுப்பதை தடுக்காதே, உடையது விளம்பேல், உன் உடைமை பொருளை பலமுறையும் வெளிப்பட சொல்லாதே, ஊக்கமது கைவிடேல், மன வலிமையை கைவிடாதே, எண்ணெழுத்துகளில் கணக்கையும் இலக்கணத்தையும் இகழாமல் நன்றாக கற்றுக்கொள், ஏற்ப திகழ்ச்சி, ஒருவரிடம் போய் இருப்பது பெருமை குறைவாகும், ஐயமிட்டோன் ஏழை எளியோருக்கு சோறு போட்டு நீயுன், ஒப்புற ஒழுகு, உலகத்தோடு ஒத்து நடந்து கொள், ஓதுவர் தொழியேல், எக்காலத்தும் படித்துக் கொண்டே இரு, அவ்வையம் பேசல், யாரிடத்தும் பொறாமையுடன் பேசாதே, அக்கம் சுருக்கேல், தானியங்களை அளவு குறைத்து விற்காதே, கண்டொன்று சொல்லேல், கண்டபடி மாற்றி சொல்லாதே, ஞ போல் வளை, ஞ எழுத்து போல் நீயும் உன் சுற்றத்தை தழுவு, சனி நீராடு, சனிக்கிழமை தோறும் எண்ணெய் மூழ்கு, நயம்பட உரை, யாரிடத்தும் இனிமையாக பேசு, இடம்பட வீடெடல், இடம் பெரிதாக வீடை கட்டாதே, இணக்கம் அறிந்திணங்கு, நல்ல குணமுடையவரோடு நட்பு செய், தந்தை தாய் பெண், தாய் தந்தையரை மதித்து காப்பாற்று, நன்றி மறவேல், பிறர் செய்த நன்மைகளை மறவாதே, பருவத்தை பயிர் செய், எந்த செயலையும் உரிய காலத்திலேயே செய், மன்று பறித்துண்ணேல், நீதிமன்றத்தில் லஞ்சம் வாங்கி வாழாதே, இயல்பன தன செயல், ஒருவர் செய்த நன்மைகளை மறவாதே, அரவ மாட்டேல், நச்சு பாம்புகளை தொடாதே, இலவம் பஞ்சிற்றியில், இலவம் பஞ்சு மேல் மெல்ல தூங்கு, வஞ்சகம் பேசேல், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதே, இலவம் மண் சிற்றுயில், இலவம் மஞ்சு மேல் மெல்ல தூங்கு, இளமையிற் கல், இளம் பருவத்திலேயே கல்வி கற்க தொடங்கு, அரணை மறவேல், அரணை தருமத்தை மறவாதே, அனந்தல் ஆடேல், காலையில் அதிக நேரம் தூங்காதே, கடிவது மற, கடுமையாக பேசுவதை மறந்துவிடு, காப்பது விரதம், நல்ல கொள்கைகளை விடாமல் காப்பதே விரதமாகும், கிழமை படவால், பிறருக்கு பயன்படும்படி வாழ்வாய், கீழ்மை அகற்றி, இழிவான குணத்தையும் செயலையும் நீக்கு, குணமது கைவிடேல், உயர் குணத்தை எந்த நிலையிலும் கைவிடாதே, கூடி பிரியேல், ஒருவரிடம் கூடி பழகிய பிறகு பிரியாதே, கெடுப்ப தொழி, பிறருக்கு தீங்கு தரும் செயல்களை செய்யாதே, கேள்வி முயல், நல்ல கருத்துக்களை விரும்ப கேட்க முயற்சி செய், கைவினை கரவேல், உனக்கு தெரிந்த கைத்தொழிலை பிறருக்கு மறைக்காதே, கொள்ளை விரும்பேல், பிறர் பொருளை கொள்ளையடிக்க ஆசைப்படாதே, கோதா தொழில், தீங்கான விளையாட்டுக்களை நீக்கு, சர்க்கர நெறினில், அரசியிடும் சட்டத்துக்கு அடங்கி நட, சான்றோர் இனத்திரு, கல்வி அறிவு ஒழுக்கம் நிறைந்தவர்களுடைய கூட்டத்தில் எப்பொழுதும் இரு, சித்திரம் பேசல், பொய்யான சொற்களை மெய்யென்று நம்பும்படி பேசாதே, சீர்மை மறவேல், நல்ல பண்புகளை மறக்காதே, சுளிக்க சொல்லேல், கேட்போர் வெறுப்படையும்படி பேசாதே, சூது விரும்பேல், சூதாடுகளை விளையாட்டாக விரும்பாதே, செய்வன திருந்த செய், செய்யும் செயல்களை செம்மையாக செய், சேரிடம் அறிந்து சேர், நல்ல இடமாக தேர்ந்தெடுத்து
சேர்ந்து கொள். செய்யன திரியல் சீ என்று வெறுக்கும்படி அலையாதே. சொற்சோர்வு படேல் சொல்லில் குற்றம் பட பேசாதே. சொல்ல வேண்டுவதை மறவாமல் சொல். சோம்பி திரியல் சொல்ல வேண்டுவதை மறவாமல் சொல். தீவினை அகற்றி தீமையான செயல்களை நீக்கு. தக்கோன் என திரி சிறந்தவன் என புகழும்படி நடந்து கொள். தானம் அது விரும்பு. எளியவருக்கு தானம் கொடுக்க ஆசைப்படு. திருமாலு கடமை செய். நாராயணனுக்கு தொண்டனாக இரு. தேவமிகளே கடவுளை இகழ்ந்து பேசாதே. தேசத்தோடு ஒத்துவாள். நீ வாழும் தேசத்தில் உள்ளவர்களோடு ஒத்து நடந்து கொள். தையல் சொற்கேளில் மனைவி சொல்வதையெல்லாம் அப்படியே கேட்டு நடக்காதே. தொன்மை மறவேல் பழம் பெருமையை மறவாதே. தோற்பன தொடரேல் தோல்வி தரும் செயல்களில் ஈடுபடாதே. நன்மை கடைபிடி. நல்ல செயல்களை உறுதியாக பற்றிக்கொள். நாடோ பணசை நாட்டுக்கு பொருத்தமான செயல்களை செய். நிலையிற் பிரியல் உனக்கு ஊறிய நிலை நின்றும் எக்காரணத்தாலும் தாழ்ந்து விடாதே. நீர் விளையாடே ஆழமான நீர்நிலைகளில் விளையாடாதே. நுண்மை நுகரே நோய் தரும் தின்பண்டங்களை சாப்பிடாதே. நூல் பலக்கள் நூல்கள் பலவற்றை நல்ல நூல்கள் பலவற்றை கற்றுக்கொள். நெற்பயிர் விளை உழவிற் சிறந்த நெல்லை உண்டாக்கு. நேர்பட ஒழுகி நேர்மையாகவும் நாணயமாகவும் நடந்து கொள். நைவினை நணுகே பிறர் வருந்தும் தீய வினைகளை செய்யாதே. நொய்ய உரையில் இழிவான சொற்களை பேசாதே. நோயிற் கிடங்கொடேல் நோய் வரும்படி நடந்து கொள்ளாதே. பழிப்பன பகரேல் பழியான இழி சொற்களை பேசாதே. பாம்போடு பழகேல் பாம்பை போன்ற கொடியவரோடு பழகாதே. பிழைப்பட சொல்லே மொழியை பிழையாக பேசாதே. பீடு பெற நில் பெருமை தரும் நல்வழியில் நில். புகழ்ந்தாரை போற்றிவாள் பெரியவர்களை வணங்கி வாழ்க. பூமி திருத்தியும் நிலத்தை சீர்திருத்தி வைத்து உண்பாயாக. பெரியாரை துணைக்கொள். பெரியாரை வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக கொள். பேதைமை அகற்று மடத்தன்மையை நீக்கிக்கொள். பயலோட்டினங்கே போக்கிரி சிறு பிள்ளைகளோடு சேராதே. பொருள்தனை போற்றிவார் வீண் செலவு செய்யாமல் பொருட்களை காத்து பெருக்கி வாழ்வாயாக. போர் தொழில் புரியேல் யாருடனும் வீண் சண்டை போடாதே. மன தடுமாறே எதற்கும் கலக்கம் அடையாதே. மாற்றானுக்கு இடங்கொடை பகைவனுக்கு இடம் கொடுத்து துன்பம் அடையாதே. மிகைப்பட சொல்லேல் தேவையில்லாமல் பேசாதே. மீத்தூன் விரும்பே அளவுக்கு மேல் சாப்பிட விரும்பாதே. முனைமுகத்தில் இல்லை கலங்கன் செய்யும் இடத்தில் நிற்காதே. மூர்க்கரோடினங்கேல் பிடிவாதக்காரரோடு கூடி பழகாதே. மெல்லினால் தோல் சேர் மனைவியை விட்டு பிரியாது வாழ்வாயாக. மேன்மக்கள் சொற்கேள் உயர்ந்தவர் சொற்கேட்டு நட. மைவிலியர் மனையகள் பரத்தியர் வீட்டை நாடாதே. மொழிவ தரமொழி சொல்வதை ஐயத்திற்கு இடமில்லாமல் சொல். மோகத்தைமுனி தேவையில்லாத பொருட்களின் மீது ஆசையை நீக்கு. வல்லமை பேசேல் உன்னுடைய வல்லமையை நீயே புகழ்ந்து பேசாதே. வாது முற்குறை யாரிடத்தும் வீண் வாதங்கள் செய்யாதே. வித்தை விரும்பு கல்வியை தொடர்ந்து கற்க ஆசைப்படு. வீடு பெற நில் பேரின்பம் கிடைக்கும் நல்வழியில் நில். உத்தமனாயிரு நல்ல பண்புகளை மேம்பட்டு விளக்கு. ஊருடன் கூடிவாள் ஊர் மக்களோடு ஒத்துழைத்து வாழ்க. வெட்டன பேசேல் கத்தி வெட்டை போல் துண்டுபட பேசாதே. வேண்டி வினை செயல் வேண்டுமெனவற்றை விரும்பி செய். வைகரை துயிலெழு பொழுது விடுவதற்கு முன்பே விழித்து எழு. ஒன்னாரை தேரேல் பகைவர் சொற்கொண்டு அவரை நம்பாதே. ஓரன் சொல்லேல் எந்த வழக்கிலும் ஒரு பக்கமாக பேசாதே. நன்றி. அவங்க சொன்னதில் நம்ம எத்தனை ஃபாலோ பண்ணுவோம், இந்த திருக்குறளோ அல்லது ஆத்திச்சூடியோ 10 ஃபாலோ பண்ண கூட நம்ம எல்லாம் ஞானி ஆயிடுவோம். அதில் இன்னொன்று சொன்னாங்க, சொல்ல வந்ததை ஃபுல்லாக சொல்ல மறந்துடுறேன். நான் சொல்ல வந்ததில் சிலதை மறந்துட்டேன். இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப சிறப்பாக சொன்னதுக்காக புத்தகம் பரிசளிப்பார்கள். உங்கள் பேர் மு ராஜலட்சுமி அவர்களுக்கு பாஸ்கர் ஐயா. ஆமாம், அது கொடுங்க. மேனுஜா அவர்களுக்கு ராஜலட்சுமி அவர்களுக்கு ஐயா கொடுக்குறாங்க. நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷம். குட் மார்னிங். உங்கள் பேர்மா? மதுமிதா. மதுமிதா அவர்களுக்கு கொடுக்குறாங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிம்மா. தென்காசியிலேருந்து வந்து ஐயாவும் தென்காசியில் ரொம்ப சந்தோஷம். தமிழ் வந்து அவ்வளோ லேசில் தமிழ் மணி இனி மெல்ல சாகும்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சாகாது. இந்த மாதிரி இளைய தலைமுறையை பார்க்கும்போது
இன்னும் அடுத்தடுத்து இன்னும் பல பாஸ்கர்கள் வந்து கொண்டே தான் இருப்பார்கள். நன்றி. நன்றிம்மா. தென்காசியிலேருந்து அவங்கள கூட்டு வந்த ஆசிரியர்களுக்கு நன்றி. ரொம்ப நன்றி.